கல்யாணம் ஆகுறப்ப எல்லா துணியும் நான் துவைக்கிறேன் அத்தான்னா. இப்போ ஒரு துணியும் துவைக்க மாட்டா, மாசமா இருக்கிறானா கேட்டா. சாப்பாடுலாம் செஞ்சாச்சு, கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம். என்ன முட்டை தான் இருக்கு, தின்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையே. எல்லா ரூம்லயும் தேடிட்டோம். இதுக்கப்புறம் தேட வேண்டிய ரூம் சாமி ரூம் தான், அங்கேயும் போய் பார்த்துருவோம். என்ன பைப்பையா இருக்கு, அடி பாவீங்களா, நான் எங்க சாப்பிட போறேன்னு வந்து சாமி அறையில ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாளுங்க. மிச்சர், ஐ மில்க் பிக்கீஸ், இதை போய் இன்னைக்கு ஒரு கட்டு கட்ட வேண்டியதான். லா 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 லே லா. என்ன மம்மி ஏதோ புலம்பிட்டு இருக்கு. என் துணியை நான் துவைக்கிறது, அப்புறம் என்னத்துக்குன்னு மருமகன்னு இருக்கிறான். இதான் கரெக்டான டைம் மம்மி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு. தோ வரேன். மம்மி மம்மி குடு மம்மி, பாதி துணியை நான் துவைக்கிறேன். நீ ஏன்டி துவைக்க போற, அவ எதுக்கு இருக்கிறா, முழு துணியா அவ துவைக்கிட்டான். மம்மி அவ கிடக்குறான், அவளும் ஒரு மருமகளா உனக்கு, நல்லா திண்டு திண்டு தூங்குறா. காட்டு பாதி துணியை நான் துவைச்சு தரேன், நான் தான் உன் மக, தெரிஞ்சுக்கோ.